ஆட்டோகார் மேகசின்ல E85க்கும் E20 பெட்ரோலுக்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ் ப்ரூவ் பண்ற விதமா அவங்க ஒரு டெஸ்ட் வந்து ரன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ண வண்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் 250ல இருக்கக்கூடிய ஃபியூல் ஃபிளக்ஸ் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் பேசாம E20 போட்டு வண்டியை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. டெல்லியில ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு. அதுல E85 பெட்ரோல் வந்து தராங்க. அதுல அவங்களோட பெட்ரோல் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 ரூபாய். அதே டெல்லியில பெட்ரோலோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 102 இருந்து 105 ரூபாய் இந்த வேரியேஷனுக்குள்ள இருக்கும். நான் டெல்லியோட பிரைஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சரி, இந்த ஜிக்ஸர் SF 250 எந்த மாதிரியான டெஸ்ட் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணாங்க? முதல்ல வண்டியோட டேங்க்ல இருந்து பெட்ரோல் ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு E85 பெட்ரோலை ஃபில் பண்ணாங்க. டயர் பிரஷர் மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ற லெவலுக்கு டயர் பிரஷரை மெயின்டைன் பண்ணாங்க. 2.5 மணி நேரத்துல 80 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாங்க. ரியல் டிராபிக்ல ஹை டிராபிக், லோ டிராபிக், அதுக்கப்புறம் ஹைவே, ஒரு 4 நாள் சிட்டி கம்யூட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிரைவ் பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு இந்த டிராபிக் எல்லாம் பூந்து போனதுனால அவங்களுக்கு ஆவரேஜான ஸ்பீடா என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 கிடைச்சது. உதாரணத்துக்கு ஹை டிராபிக்ல வந்துட்டு அவங்க ரொம்ப ஸ்லோவா 5, 10 அப்படின்னு உருட்டி இருப்பாங்க. டிராபிக்கே இல்லாத இடத்துல ஒரு 50, 60, 70 அந்த மாதிரி போயிருப்பாங்க. இதை ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அந்த வண்டி 29 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற ஆவரேஜ் ஸ்பீட்ல அந்த 80 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இதை வச்சு அந்த டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2.79 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து காலி ஆயிருக்கு. அண்ட் இதை வச்சு அதோட மைலேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 28.8 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் தான் கிடைக்குது. அடுத்தது இவங்க E20 பெட்ரோல்ல ட்ரையல் பார்த்தாங்க. சோ அதே சேமான டெஸ்ட் கண்டிஷன், அதே சேம் 29 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத கொண்டு வந்து 80 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணாங்க. அதே 2.5 ஹவர்ஸ்ல. அப்போ டேங்க்ல எவ்வளவு பெட்ரோல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.09 லிட்டர்ஸ் பெட்ரோல் தான் குறைஞ்சிருந்துச்சு. E85க்கும் E20க்கும் நமக்கு 0.7 லிட்டர்ஸ் பெட்ரோல் டிஃபரன்ஸ் வருது. சரி, மைலேஜ் எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38.1 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் கிடைச்சிருக்கு. E85க்கும் E20க்கும் நமக்கு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இது எதனால மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோஸ்லயே சொன்ன மாதிரி கலோரிஃபிக் வேல்யூ மாறும். பெட்ரோலுக்கும் எத்தனாலுக்கும் கலோரிஃபிக் வேல்யூ மாறும். E85ல அதிகமான எத்தனால் இருக்கிறதுனால அதோட எனர்ஜி டென்சிட்டி குறையும். அதனால அதிகமான ஃபியூல் செலவாகும். E20ல கம்மியான லெவல் ஆஃப் எத்தனால் இருக்கிற காரணத்தினால நமக்கு அங்க எனர்ஜி டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால ஃபியூல் கன்சம்ஷன் கம்மியாகும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தான் E85 பெட்ரோல் 20 ரூபாய் கம்மியா 82 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் கால்குலேட் பண்ணிருக்காங்க. E85 பெட்ரோல் போட்டுட்டு 1 கிலோமீட்டர் நீங்க வண்டி ஓட்டுறதுக்கான செலவு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 85 பைசா. அதுவே E25 பெட்ரோல் போட்டு நீங்க வண்டி ஓட்டுறதுக்கான செலவு 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 65 பைசா. அதே சமயம் அந்த ஜிக்ஸர் SF 250 பைக்கை நீங்க வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ஃபியூல் பைக்கா நீங்க வாங்குனீங்கன்னா 1,98,000 ரூபாய். E20 ஓடுற மாதிரியான நார்மல் பெட்ரோல் பைக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 1,89,000 ரூபாய். இந்த ஆட்டோகார் அப்படின்ற மேகசின் கடைசியா என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸை நீங்க குறைக்கணும். அதாவது E85 பெட்ரோல் பிரைஸை நீங்க இன்னும் கீழே கொண்டு போனீங்க அப்படின்னா தான் மக்கள் இந்த பெட்ரோலை விரும்பி வாங்கி போட்டு ஓட்டுவாங்க. அப்புறம் உங்களோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.